வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம யோவானுடைய சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் எத்தனை அதிகாரம் பார்த்துருக்கோம்? ஞாபகம் இருக்குதா? பார்க்காம விட்டுக்கு ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? 17 18 வரைக்கும் பார்த்துருக்கோம். 18. ஓகே. யோவான் வாசித்து வருகிறீங்களா? கொஞ்சம் வாசித்து வந்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு அது ஃப்ரீயாக ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துங்க. மார்க்கும் யோவானும் இப்போ வாசித்து கொண்டே இருங்க. இந்த வாரத்தில் எக்ஸாம் வைப்பார் நினைக்கிறேன். புது வருஷத்துக்கு ஸ்டார்டிங் எக்ஸாம் வைக்கணும்னு நினைக்கிறாரு. சரியா? யோவான் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். யோவான் 19 ஏற்ற கொண்டு வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. 19ஆம் அதிகாரம். அதில் கொடுக்கப்பட்ட முக்கியமான நபர்கள் எழுதுகிறவங்க எழுதிக் கொள்ளலாம். யோவான் 19 முக்கியமான நபர்களில் முதலாவது இயேசு, இரண்டாவது பிலாத்து, மூன்றாவது பிரதான ஆசாரியர், போர்ச்சேவகர்கள், யூதர்கள், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அந்த யோசேப்போட பேர் விவரம் போட்டிருக்கு. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, நிக்கோதேமு, இயேசுவின் தாய், தாயின் சகோதரியாகிய கிளையப்பா மரியாள். அடுத்து மகதலேனா மரியாள். இதுல முக்கியமான இடம் கொல்கதா எனப்படும் கபாலஸ்தலம். வசனம் 19 இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. 17 வசனம் 19ஆம் அதிகாரம் 17 வசனத்துல இடம், முக்கியமான இடம். இதுல முக்கியமான நிகழ்வுகள், இந்த அதிகாரத்துல முக்கியமான நிகழ்வுகள்ல அதுக்கு தலைப்பாக மனுக்குலத்தை காப்பாற்ற செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்த இயேசு. இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டுமோ, காப்பாற்ற செய்ய வேண்டிய அனைத்தையும் இயேசு செய்து முடித்தார். அந்த காரியத்தை குறித்து தான் இந்த 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதிகமா அதை நம்ம தனியாக பிரித்து எழுதி கொடுக்கும். 19ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும். முதலாவது காரியமாக தலைப்பு கீழே போட்டுக்கொள்ளுங்க. மனுக்குலத்தை காப்பாற்ற அந்த அனைத்தையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவ தலைப்பா போட்டுட்டு அதுக்கு கீழே முதலாவது காரியமாக 19ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை, தன்னை கடவுள் என்று சொன்ன இந்த இயேசுவை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். இயேசுதான் கடவுள் என்று சொல்லி நினைத்தாங்கன்னு சொல்லி எல்லாம் நினைச்சாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்காக பிரயாசப்படுகிறாங்க. அதுல சொல்லப்பட்ட காரியம் தான் 1 முதல் 7 வரைக்குள்ள வசனம். அதுல முக்கியமான காரியம் வாசிங்க. அதனுடைய போர்ச்சவர்கள் செய்கிற காரியத்தை பாருங்க. 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் வாசிங்க. 19 1 2 3. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இந்த இடத்துல பாருங்க, எல்லாரும் அவர் மேல என்ன செய்யறாங்க? குற்றங்கள் சொல்லும் பொழுது பிலாத்து என்ன செய்யறாங்க? ஒரு குற்றமும் காணோம். எல்லாரும் குற்றப்படுத்தும் பொழுது ஆண்டவர் பிலாத்து இடத்துல நினைச்சாரு, தயவு கிடைக்க பயிற்சி செய்திருந்தாரு. ஆனா என்ன பண்ணுகிறாங்க? எல்லாரும் அதை தடுக்கிறாங்க. அடுத்த காரியமா அதை போட்டிருக்கிறாங்க. 19ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரைக்குள்ள வசனத்துல, 19ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரைக்கும் அதுக்கு தலைப்பாக மேல் உலகில் உள்ள கடவுள் அல்லது பரத்திலிருந்து அனுமதிக்காவிட்டால் என்னை தண்டிக்க உங்களால் ஒருபோதும் முடியாது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, மேல் உலகில் உள்ள கடவுள் பரத்திலிருந்து
அனுமதிக்காவிட்டால் என்னை தண்டிக்க உங்களால் ஒருபோதும் முடியாது என்ற வார்த்தை. என்ன பண்ணுகிறாங்க? போர்ச்சவர்கள் அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? இயேசுவை கொலை செய்வதற்கு பிரயாசப்படுகிறாங்க. ஆனால் பிலாத்துவிடத்தில் அவர் தயக்கடை செய்கிறார். இருந்தாலும் அதை என்ன பண்ணுகிறாங்க? தடுத்து என்ன செய்யறாங்க? அவரை கொலை செய்வதற்காக பிரயாசப்படுகிறாங்க. அந்த வசனம் தான் போட்டிருக்கிறாங்க 19ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரைக்கும். பிலாத்து என்ன பண்ணுகிறார்? இயேசு எப்படியாவது விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறாப்புல. ஆனால் அதை என்ன செய்யறாங்க? தடுக்கப்படுகிறது. அது அடுத்த காரியமா பார்க்கிறோம். 3வது காரியமாக 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும். 19, 14 to 16 உங்கள் ராஜாவை நான் கொலை செய்யலாமா? பிலாத்து சொல்லுது, உங்கள் ராஜாவை நான் கொலை செய்யலாமா என்ற வார்த்தை பிலாத்து சொல்கிற காரியம். 14, 15 வசனத்தை வாசிங்க. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். அடுத்த வார்த்தை 16. அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். எல்லாரும் என்ன செய்யறாங்க? குற்றப்படுத்தும் பொழுது பிலாத்துக்கு ஃபுல் மனசு இல்லை. இருந்தாலும் எல்லாருடைய தொந்தரவால என்ன பண்ணுகிறான்? இயேசுவை கொலை செய்யும்படி என்ன செய்யறான்? ஒப்பு கொடுக்கிறான். அந்த வார்த்தை தான் இந்த வசனத்தில் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது 14 to 16. 3வது காரியமாக 4வது காரியம் 17 முதல் 22 வரைக்கும். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று உறுதியாவது. நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறாங்க. 17 to 22. கொல்கதா என்ற இடத்துல இயேசு என்ன பண்ணுகிறாங்க? சிலுவையில் அறையிறாங்க. 17 வசனத்தில் பாருங்க போட்டிருக்குது. அந்த கபாலஸ்தலம் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறாங்க. அப்பொழுது அது மேலே எழுதி வைக்கிற வார்த்தையை பாருங்க. அதனுடைய 19ஆம் வார்த்தை வாசிங்க. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு வைத்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்ற வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை உறுதியாகுது. அவர் சொன்ன வார்த்தை இந்த இடத்துல உறுதிப்பட செய்கிறது. 5வது காரியமாக 23 முதல் 23, 24 2 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவினோட உடையை குறித்து என்ன பண்ணுவாங்க? சீட்டு போடுவாங்கன்னு சொல்லி முதலே சொல்லப்பட்ட வார்த்தை இந்த இடத்துல உறுதியாகிறது. வேதத்தில் இயேசுவின் உடையை பற்றி சொல்லப்பட்டது, அது போலவே நடந்தது. வேதத்தில் இயேசுவின் உடையை பற்றி சொல்லப்பட்ட காரியம் அது போலவே நடந்தது. 23, 24. ஆறாவது காரியமாக அடுத்தது 25 முதல் 27 வரைக்கும். 19 அதிகாரம் 25 முதல் 27. இயேசுவின் தாய் மரியாதை யோவானிடத்தில் ஒப்படைத்தது. இயேசுவின் தாய் மரியாதை யோவான் பொறுப்பு கொடுத்தது. 25, 26 வசனத்தை வாசிங்க. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலெயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இந்த காரியத்தை 2 காரியத்தையும் என்ன பண்ணுகிறாங்க? மரியாள் இடத்துல யோவான் பொறுப்புக்கு கொடுக்குறாங்க. 19, 25 முதல் 27. 7வது காரியமாக 19, 28 முதல் 30. இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேற்றி முடித்தேன் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்தி சொல்கிறார். 28 முதல் 30. இயேசு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறியது என்று சொன்ன வார்த்தை இந்த இடத்துல நிறைவேறுகிறது, உறுதியாக சொல்லப்படுகிறது. 28 முதல் 30. இயேசு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று உறுதிப்படுகிறது. 8வது காரியமாக 31ஆம் வசனம் முதல் 37. அடுத்ததாக 31 முதல் 37. அவருடைய எலும்புகளில் ஒன்று கூட
உடைந்து போவதில்லை என்று வேதத்தில் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. அந்த வார்த்தை வாசிங்க. அதனுடைய 34 வாசிங்க. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உறுதியாகிறது. அவருடைய எலும்புகள், இயேசு கிறிஸ்துவின் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. இந்த வார்த்தை இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறது. 9 கடைசியாக 38 முதல் 42. கல் குகையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உடல். இவ்வளவு இதில் முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கிறது. இதில் சொல்லப்பட்ட போதனை, முக்கிய போதனை என்னன்னு சொன்னால் 4 காரியங்கள் எழுதி கொடுங்க. முதலாவது காரியம், இயேசு தாம் சொன்னபடி நமக்காக தன் உயிரை கொடுத்தார். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், நமக்காக பல பாடுகள் சகித்த இயேசு. 2. மூன்றாவது காரியம், இயேசு தம்மிடம் நெருக்கமாக இருப்பவுடன் பொறுப்பை தருவார். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறோமோ, அவருக்கு பிரியமா வாழ்றோமோ, என்ன பண்ணுவார்? நமக்கு பொறுப்பு அதிகமா வரும். இப்ப நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் பொறுப்பு அதிகமாக ஆயிட்டு இருக்குது. சரியா? கடமைக்கே அல்ல, வார்த்தை என்ன செய்யுங்க, உறுதியா படிக்கும் பொழுது ஏசப்பா நமக்கு என்ன தருவார்? பொறுப்புகளை தருவார். நம்ம பெற்ற நன்மையை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். நமக்கு பெற்ற ஆசீர்வாதத்தை, நமக்கு பெற்ற விடுதலையை, சுகத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். மூன்றாவது காரியம், நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வளர்ந்து வர வேண்டும். 4வது, இயேசு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். 4 சொன்ன வார்த்தையை அவர் செய்து முடித்தார், நிறைவேற்றி முடித்தார். 4வது காரியம், வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். இயேசு எல்லாத்தையும் செய்து முடித்தார். 4 காரியங்களிலே இந்த 19ஆம் அதிகாரத்தில் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 20ஆம் அதிகாரம். அதில் முக்கியமான நபர்கள் மகதலேனா மரியாள், சீமோன் பேதுரு, சீஷர்கள் பேதுரு, திதிமு என்ற தோமா. பேதுரு ஒன்று, அடுத்து ஒன்று, திதிமு என்ற தோமா. இடம் கல்லறைகள். இதனுடைய 20ஆம் அதிகாரத்தில் முக்கியமான நிகழ்வுகள். உயிர்த்தெழுந்த இயேசு ஞாயிறு காலை மாலை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சீடர்களுக்கு காட்சி அளித்த இயேசு. அவர் சொன்ன வார்த்தையின்படியே என்ன செய்கிறார்? சீடர்களுக்கு காட்சி அளிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு ஞாயிறு காலை மாலை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சீடர்களுக்கு காட்சி அளித்த இயேசு. 1 முதல் 10 வரைக்கும், 20ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் இயேசுவை அடக்கம் செய்த குகை திறக்கப்பட்டிருக்கிறதையும் அவர் உடலை சுற்றி வைத்திருந்த துணிகளை மட்டும் பார்த்த மரியாளும் 2 சீடர்களும். 1 முதல் 10 வரைக்கும் இயேசுவை அடக்கம் செய்த குகை திறக்கப்பட்டிருக்கிறதையும் அவர் உடலை சுற்றி வைத்திருந்த துணிகளை மட்டும் பார்த்த மரியாளும் 2 சீடர்களும். 2வது 11ஆம் வசனம் முதல் 15 வரைக்கும் உயிரோடு எழுந்து காட்சியளித்த இயேசுவை தோட்டக்காரராக நினைத்த மரியாள். இயேசு உயிர் தெளிந்து கல்லறை எடுத்து போயாச்சு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க? எல்லாரும் உறுதி ஆயிடுச்சு, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. ஆனால் இயேசு திரும்ப என்ன பண்ணுகிறார்? அவங்க மத்தியில் காட்சி அளிக்கிறதை அவர் மற்றவங்க வந்து பார்க்கும்பொழுது என்ன பண்றாங்க? தோட்டக்காரன் நினைக்கிறாங்க. அந்த வார்த்தையில போட்டிருக்கிறது 11 முதல் 15 வரைக்கும். 2வது காரியம். 3வது காரியமாக 16 முதல் 18 வரைக்கும். தான் உயிரோடு எழுந்திருந்ததை தன் சீடர்களிடம் அல்லது தம்பிகளிடம் போய் சொல் என்று மரியாள்
சொன்னார். இயேசு உயிரோடு எழுந்ததை, தான் உயிரோடு எழுந்திருந்ததை தான் தம்பி சீடர்கள் போய் சொல்ல என்று மாரியிடம் சொன்னார். 16-18. 17-18 வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரர்களிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஆமென். சொன்ன வார்த்தை இந்த இடத்துல பாருங்க, இந்த வார்த்தை போட்டிருக்கிறது. கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்ன காரியத்தையும் சீஷரிடத்தில் அறிவித்தார். 16-18. அடுத்ததாக 19-23. என்னுடைய அப்பா என்னை இந்த பூமிக்கு அனுப்பியது போலவே என்னை பற்றியும் கடவுளை பற்றியும் மக்களிடம் சொல்ல வேண்டும். என்னுடைய அப்பா என்னை இந்த பூமிக்கு அனுப்பியது போலவே என்னை பற்றியும் கடவுளை பற்றியும் மக்களிடம் சொல்லும்படி நானும் உங்களை அனுப்புகிறேன். அதற்காக தான் இப்போ நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கற்றுக்கொண்ட வார்த்தையை என்ன செய்யணும்? மற்றவங்களிடத்தில் சொல்ல வேண்டும். சத்தியத்தை இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த வார்த்தையை தெளிவாக இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளை பற்றி மக்களிடம் சொல்லும்படி நானும் உங்களை அனுப்புகிறேன். 19-23 வரைக்கும். அடுத்ததாக 24-29. என்னை பார்க்காமலே என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை நம்பி வாழ்கிறவர்கள் உண்மையிலேயே கடவுள் புண்ணியம் பெறுவார்கள். 24-29 வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோமா? இல்லை. பார்க்காம நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். வார்த்தை விசுவாசிக்கிறோம். அதுதான் முக்கியம். அதே போல இன்னும் அநேகரை எனப்பட வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக மக்களை நடத்த வேண்டும் என்பதை இந்த வார்த்தையில உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். 24-29 வரைக்கும். இந்த இடத்துல ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு ஆள் என்ன செய்யறாரு? ஆண்டவரை குறித்து அவருக்கு சந்தேகம் வருது. யாருக்கு? தோமாவுக்கு. 24 வசனத்தை வாசிங்க. 24. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளினால் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். போதும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையை காணாதிருந்து விசுவாசிக்க வேண்டும் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறார். தோமா என்ன பண்ணுகிறான்? பார்த்தாதான் நான் நம்புவேன். அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் சிந்தை அவர்களை இருந்துச்சு. இந்த இடத்துல ஏசப்பா சொல்கிற வார்த்தை, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். 29ஆம் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் வார்த்தையை இன்னும் அநேகர் கொண்டு செல்ல முடியும். கடைசியாக 20ஆம் அதிகாரம் 30-31. இந்த 2 வசனம் தான் இந்த அதிகாரத்தினுடைய திறவுகோல் வசனமா இருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 30-31. இயேசுதான் மேசியா என்றும் கடவுளுடைய மகன் என்றும் அவரை நம்பி வாழ்வதால் காலங்களுக்கு அப்பாற்பட்டு, இயேசுதான் மேசியா என்றும் கடவுளுடைய மகன் என்றும் அவரை நம்பி வாழ்வதால் காலங்களுக்கு அப்பாற்பட்டு வாழும் உயிர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அதிகாரத்துடைய இந்த 2 வசனத்தை முக்கியத்துவப்படுத்திக் கொள்ளுங்க. இதுதான் இதனுடைய திறவுகோல் வசனம். வாசிங்க 30-31 கூட. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் திறவுகோல் வசனமா இருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய இந்த புஸ்தகத்தினுடைய யோவான் புஸ்தகத்தினுடைய திறவுகோல் வசனம். கடைசியாக இதனுடைய போதனை 3 காரியங்கள் சொல்ல பார்க்கிறோம்.
முதலாவது, இயேசு தான் சொன்னபடி உயிர்த்தெழுந்து வார்த்தையை நிறைவேற்றினார். இரண்டாவது, இயேசுவை பார்க்காமலேயே நம்பிக்கை விசுவாசம் என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக வைக்கணும். அதில் உறுதிப்படுத்துகிறார். தோமா என்ன செய்யணும், பார்த்து தான் சேவன் என்று உறுதிப்படுத்தினார். அப்போ பார்க்காமையே உறுதிப்படுத்த வேண்டும் என்ற வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கிறோம். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், மரியாதை போல அதிக அன்புள்ளவர்களாக இயேசுவிடம் இருக்க வேண்டும். கடமைக்காக இருக்காதபடிக்கு உண்மையிலே என்ன செய்யணும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த புஸ்தகத்தில் உறுதிப்படுத்துகிறார். அடுத்ததாக யோவான் 21ஆம் அதிகாரம். அவருடைய முக்கியமான நபர்கள் இதில் இயேசு, சீஷர்கள், சீமோன் பேதுரு, தோமா, நாத்தான்வேல், செபதேவின் குமாரன், அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேர். இதில் முக்கியமான இடம் நபர்கள் கூட வாசிக்கிறேன். இயேசு, சீஷர்கள், சீமோன் பேதுரு, தோமா, நாத்தான்வேல், செபதேவின் குமாரன், அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேர். இடம் திபேரியா கடற்கரை, கலிலேய நாட்டில் உள்ள கானாவூர். திபேரியா கடற்கரை, கலிலேய நாட்டில் உள்ள கானாவூர். இதில் முக்கியமான நிகழ்வுகள், மீண்டும் மீன் பிடிக்க போன சீடர்களிடம் தன்னை நம்பி வாழ்கிறவர்களை பராமரிக்க சொன்ன இயேசு. மீண்டும் மீன் பிடிக்க போன சீடர்களிடம் தன்னை நம்பி வாழ்கிறவர்களை பராமரிக்க சொன்ன இயேசு கிறிஸ்து. ஒன்று முதல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் 3ஆம் முறை சீடர்களுக்கு காட்சி அளித்து சாப்பிட சொன்ன இயேசு 3ஆவது முறையாக இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். அவருடைய சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். 3ஆம் முறை சீடர்களுக்கு காட்சி அளித்து சாப்பிட சொன்ன இயேசு 1 முதல் 14 வரைக்கும். 1-2 அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அவர்களை கூடி இந்த இடத்தில் நினைச்சார். காட்சி அளித்தது மட்டும் அல்ல, சீமோன் பேதுரு மீன் பிடிக்க போகிறாப்புல. மீன் பிடிக்க போய் என்ன இல்லை, மீன் கிடைக்கவில்லை. மீண்டும் அந்த இடத்துல இயேசுப்பா வந்து சில உறுதிப்படுத்தி அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க. 5-6 வசனங்க. 21ல் 5ஆம் வசனம் 6 வசனம். 5வது இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதில் அவங்க பிரயாசப்பட்டு அவங்க ஒன்றுமே கிடைக்கல. மீண்டும் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறாங்க. என்ன பண்ணுகிறாங்க, வலை போடுகிறனால மீண்டும் திரளான மீன்களை பிடிக்கிறாங்க. அதில் எவ்வளோ மீன்கள் பிடிக்கிறாங்க, 153. அப்படியே 9 முதல் 11 வரைக்கும் வசனத்தில் போட்டிருக்கிறது. 153 பெரிய மீன்களை பிடிக்கிறாங்க. 1 முதல் 14 வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இது. 2வது காரியமாக 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும். 21ல் 15 முதல் 17 வரைக்கும். ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டியை பராமரிக்கிறது போல என்னை நம்பி வாழும் மக்களை நீ பராமரி. ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டிகளை வைத்திருக்கிறவங்க மேய்ப்பன் என்ன பண்ணுவாங்க, டெய்லி அதற்கேற்ற உணவு நேரத்துக்கு நேரம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. தண்ணி, அதுக்கு உணவு என்ன செய்வாங்க, பிரயாசப்பட்டு கொடுப்பாங்க. அதே போல நம்மளும் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அறிந்த பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு அநேகர் நெய்க்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாற வேண்டும். தேவையான வார்த்தைகளை அவங்க கொண்டு செல்ல வேண்டும். அதான் சொல்ல, ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டியை பராமரிக்கிறது போல என்னை நம்ப வாழும் மக்களை நீ பராமரிக்க வேண்டும். அந்த ஊழியக்காரன் என்ற வார்த்தையை என்ன செய்கிறார், வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். 2வது காரியம். 3வது காரியம், பேதுருவின் மரணம் எப்படி இருக்கும் என்று இயேசு சொன்னார். 18-19. 21ல் 18-19 பேதுருவின் மரணம் எப்படி இருக்கும் என்று இயேசு சொன்னார்.
வாசிங்க 18, 19 வாசிங்க ஒருத்தர். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். 18, 19 பேதுருவின் மரணம் எப்படி இருக்கும் என்று இயேசு சொன்னார். 3வது கடைசியாக 4வது காரியமாக 20 to 25 இயேசுவின் அன்புக்குரிய சீடன் என்று பெயர் பெற்று நான் தான் என்று எழுதி வைத்தான். யார்? பேதுரு. 20 முதல் 25 வரைக்கும் இயேசுவின் அன்புக்குரிய சீடன் என்று பெயர் பெற்று தான் என்பதை இதில் உறுதிப்படுத்தி எழுதி வைத்தான். இதனுடைய போதனைகள் இந்த கடைசி 21ஆம் அதிகாரத்தில் முக்கியமான போதைகள். நெருக்கத்தில் உதவி செய்கிற தேவன். முதலாவது காரியம், நெருக்கத்தில் உதவி செய்கிறவர். 2வது, தேவையான அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். தேவையான நேரத்தில் தேவையை உறுதி செய்கிறார். 3வது காரியம், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வரும் காரியத்தை முன்கூட்டியே சொல்லுவார். வரக்கு முன்னாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி முடிப்பார். கடைசியாக செய்து முடிப்பார். ஓகே. 2வது தேவையான நேரத்தில் தேவையை சந்திப்பவர். தேவையான நேரத்தில் தேவையை சந்திப்பவர். நெருக்கத்தில் உதவி செய்கிற தேவன். 2வது தேவையான நேரத்தில் தேவையை சந்திக்கிறவர். அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வரும் காரியத்தை முன்கூட்டியே சொல்லுவார். ஓகே. அப்போ இதோட யோவானுடைய புஸ்தகம் முடியுது. சரி, யோவான் சுவிசேஷத்தினுடைய முக்கியமான நபர்கள் யாருக்கும் ஞாபகம் இருக்கா? அவருடைய தாய் பேர், தகப்பனார் பேர், எவ்வளோ வசனம் ஞாபகம் இருக்கா? யாருக்காவது சொல்ல முடியுமா? யோவான் எழுதிய புஸ்தகங்கள் பரிச்சவர் புஸ்தகங்கள் 5 புஸ்தகங்கள். ஓகே, யாரா சொல்ல முடியுமா? யோவான் எழுதிய புஸ்தகங்கள் 5 புஸ்தகங்கள். யோவான் மட்டும் இல்லை, வெளிப்படுத்தல். ஓகே, வெரி குட். சரி, அடுத்த எக்ஸாமுக்கு ரெடியாகி கொடுங்க. யோவான் செய்த தொழில் என்னது? மீன் பிடிக்கிறது. ஓகே, குடும்பம். யோவானுடைய புனைப்பெயர்? சூப்பர். இடி முழக்கத்தின் மக்கள், சன்ஸ் ஆஃப் தண்டர். மார்க் 3:17 போட்டிருக்கு. மைய கருத்து அதிகமாக சொல்கிறார். மைய கருத்து யோவான் புஸ்தகத்தினுடைய இல்லை, தேவகுமார். மைய கருத்து தேவகுமார். பேதுரு யோவானது 3 பேர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தது. யாருமா? பேதுரு யோவான் கூட நெருக்கமாக இருந்தவங்க 3 பேர். பேதுரு, யாக்கோபு, யாக்கோபு. ஓகே. இயேசு நெருக்கமாக இருந்தவர்கள். யோவானுடைய சகோதரன் ஞாபகம் இல்லையா? தம்பி அடுத்ததாக யோவான் தன் 5 புஸ்தகத்தில் எத்தனை முறை அன்பு குறித்து சொல்லியிருக்கிறார்? 80 முறை அன்பு. சாட்சி 70 முறை. ஓகே. யோவான் புஸ்தகத்தின் 3 முக்கியமான செய்திகள் சுருக்கமாக எழுதியிருக்கிறார். நான் இப்போ கடைசியாக சொன்னல,
அதில் 3 வார்த்தை என்னது? ஞாபகம் இருக்கா? இப்போ நான் கடைசி பார்த்தோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 30, 31 தான் திறவுகோல் வசனம். அதில் 3 வார்த்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். ஒன்று நான் இப்போ சொல்கிறேன், ஞாபகத்துங்க. அற்புதங்கள், விசுவாசம், ஜீவன், நித்திய ஜீவன். அற்புதங்கள் 1, 2 விசுவாசம், 3 நித்திய ஜீவன். அடுத்ததாக நானே இந்த வார்த்தை எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது சொல்ல முடியுமா? கவனமா இருக்கு, சொல்லுங்க. இது நல்லா சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க. வசனம் இருக்க இடம் சொல்லாட்டி பரவாயில்ல, அந்த வார்த்தை மட்டும். அவங்க சொல்ல சொல்ல கவனமா பார்த்து கேட்டுங்க. உலகத்தின் ஒளி. உலகத்தின் ஒளி. ஓகே. வாசல். நல்ல மேய்ப்பன். நானே ஜீவப்பம். நானே ஜீவப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. நானே ஜீவாப்பம், உலகத்தின் ஒளி, வாசல், நல்ல மேய்ப்பன். இன்னும் மூணு இருக்கு. 4 சொல்லிருக்கீங்க. வழி, சத்தியம், ஜீவன். 5. ஓகே. இன்னும் 2. நல்ல மேய்ப்பன். அல்ல, அது சொன்னீங்க, சொல்லிட்டீங்க. இன்னும் 2 இருக்கு. ஞாபகப்படுத்துங்க, ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றது தான். நம்மளுடைய போர்ஷன் முடிஞ்சு அவ்வளோதான். நித்திய ஜீவன் இல்லை, ஜீவனமாக உயிர் தருதலும் திராட்சை செடி. ஓகே, அதில் ஒன்று அவர் சொன்னது போல தான். உயிர் தெழுதலும் ஜீவனா, உயிர் தெழுதலும் நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். 11:25 இருக்கு. உங்க சொன்னது போல நானே மெய்யான திராட்சை செடி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து 7 பிரசங்கம் ஞாபகம் இருக்குமா? அதில் முக்கியத்துவப்படுத்தல, இருந்தாலும் நம்ம தனியாக எழுதியிருக்கிறோம். 7 பிரசங்கம் தெரிஞ்சு சொல்லுங்க. இதோடு சேர்த்து தான் வரும். 1-2 வார்த்தைகள் தான் மாற்றம் வரும். இயேசுவின் 7 பிரசங்கம். புது பிறப்பு 1, 2 ஜீவ தண்ணீர், 3 கிறிஸ்துவின் தெய்வீக குமாரத்துவம், 3 4 ஜீவாப்பம், 5 ஜீவன் தரும் ஆவி, 6 உலகத்தின் ஒளி, 7 நல்ல மேய்ப்பன். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மார்க் எத்தனாவது புஸ்தகம் எழுதப்பட்டது? ஓகே, புஸ்தகத்தில் பொதுவா மார்க் தான் முதலாவது சுவிசேஷ புஸ்தகம் எழுதுறது. மார்க் சீசர்கள் அவனோடு கூட இருந்தவரா? மார்க்குடைய ஃபுல் நேம் என்னது? ஓகே, யாரோடு கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவர்? எந்த இனத்தார்? இல்ல, இந்த வசனம் மட்டும் எடுப்பாருங்க. கொலோசியன்ஸ் 4:10, கொலோசியர் 4:10 எடுங்க. அந்த இனத்தான் அவரோடு நெருக்கமாக இருந்த சொந்தக்காரர், நெருங்கிய சொந்தக்காரர். பார்ப்பனுடைய இனத்தான் நெருக்கமாக இருந்தவர். இல்ல, யாருடைய முதல் நற்செய்தி பயணத்தில் கூட இருந்தார் மார்க்கு? பவுல் பர்னபாஸ். அப்போஸ்தலர் 13:5-13 போட்டிருக்கீங்க. திறவுகோல் வசனம் மறக்கக்கூடாது. சரியா? இந்த புஸ்தகத்தின் முக்கியமான வார்த்தை மார்க் 10:45 எடுத்து வாசித்தா நல்லா இருக்கும். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்.
ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். உடனே இந்த வார்த்தை எத்தனை முறை போட்டிருக்குது? கிரேக் வார்த்தை, கிரீக் வேர்ட் உடனே. மார்க் புஸ்தகத்தில் உடனே இந்த வார்த்தை எத்தனை முறை போட்டிருக்குது? 40 முறை. ஓகே. எத்தனை மொழியில் எழுதப்பட்டது மார்க் புஸ்தகம்? மறந்துறத ஞாபகம்? ஈஸி தான். சசி பாஸ்டர் ஞாபகம் இருக்கா? 3 மொழியில் எழுதப்பட்டது. ஹீப்ரு, கிரீக், அரபிக். மார்க் எழுதுனது யாருக்காக? ஒன்று புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று, மற்ற இது யூதருக்காக அல்லன்னு தான் போட்டிருக்கு. அதான் யூதருக்காக. ஆமா. மார்க்குவை ஆவிக்குரிய மகனாக சொல்றது யாரு? பேதுரு. 1 பேதுரு 5:13 போட்டிருக்கு. மார்க்குவின் நோக்கம் என்னது? பணிவிடை செய்யும். எல்லோருக்கும் பணிவிடை செய்வதற்கு அந்த ஊழியக்காரனாய் தேவனாய் வந்தார். அதான் servant of God. அதில் சொல்லப்பட்டிருக்கிற அதில் மொத்தம் அற்புதங்கள் எத்தனை அற்புதங்கள்? 18. ஓகே. அதில் சொல்லப்பட்ட டீச்சிங்ஸ் எத்தனையோ படிச்சிருக்கிறோம். முக்கிய டீச்சிங்ஸ் 6. நிறைவேறிய தரிசனங்கள் அதில் மார்க் புஸ்தகத்தில் 4. எத்தனை பேரபிள்ஸ் ஆக பூமைகள்? 13. அதே போல யோவான்ல மொத்தம் எத்தனை அற்புதங்கள் அதில் ஞாபகம் இருக்கா? 7 அற்புதங்கள். ஆமாம், 7 ஊமை, 7 அற்புதம், 7 பிரசங்கம். இயேசுவே நிறைவேறிய மேசியா பற்றிய தீர்க்க தரிசனங்கள் எத்தனை? அது 7. ஓகே. இயேசுவின் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த யோவான் இயேசுவை பல்வேறு பெயர்கள் குறிப்பிட்டுள்ளார். புனை பெயர்கள் எத்தனை? 9. ஓகே. ஞாபகம் இருக்கா? வார்த்தை, தேவ ஆட்டுக்குட்டி, போதகர், இரட்சகர், ஜீவ அப்பம், ஜீவ ஒளி, நல்ல மேய்ப்பன், தேவகுமாரன், வழியும் சத்தியம். ஓகே. ஓகே, ஜஸ்ட் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, பிரயாசப்பட்டு படிங்க. சரியா? நீங்கள் எனது யாராவது ஒருத்தர் ஆக்சுவலாக பிரயாசப்படுறதுக்கு சரியா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் முடியாட்டியும் வேறு ஒருத்தர் மூலமாக ட்ரை பண்ணலாம். படித்து எக்ஸாம்னா இந்த வாரத்துலன்னா அடுத்த வாரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சரியா? சரி, அப்போ யோகாவுடைய போர்ஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அடுத்து ஸ்டான்லி இருக்கிற வார்த்தை